தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா கெரியர்லேயே கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற படம் தான் ஜனநாயகன். படத்துடைய படப்பிடிப்பு கடந்த ஆண்டு பாதியிலே முடிவடைந்தாலுமே படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு சில மாதங்களாக நடைபெற்றது. படம் பாத்தீங்கன்னா இறுதி வரை வந்து ரிலீஸ் ஆகாமல் போனது ஒட்டுமொத்த திரை ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தளபதியுடைய படங்களுக்கு பிரச்சனை வருவதொன்றும் புதுதல்ல, கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு அத்தனை ரசிகர்களுமே ஆவலுடன் காத்திருந்து கடைசியில ஏமாற்றமே மிஞ்சியது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு படி மேலே சென்று கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இன்னொரு பிரச்சனையுமே பண்ணாங்க. அதாவது சென்சார் போர்டை எதிர்த்து வழக்கு பதிவு பண்ணாங்க. இது சென்சார் போர்டை இன்னுமுமே கோபப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா படத்தை மறுதணிக்கை பண்ணாம இன்றளவுமே இழுத்தடித்து கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று ஜனநாயகன் திரைப்படத்துடைய மறுதணிக்கை நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது. படத்துடைய ரிலீஸ் செய்தியுமே கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் சமீபத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. சோ ஆகையால இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றதை எதிர்நோக்கி ரசிகர்கள் மீண்டுமே எதிர்பார்ப்பை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு தணிக்கை குழு யூபிஏ சர்டிபிகேட் கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாக இருக்கு. படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆகையால 27 இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அந்த தேதியை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டுமே இருக்காங்க. சரி, ஓகே, உங்களை யாரெல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.